ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்னைக்கு நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்களை அப்படியே அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சு மேஞ்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வெறும் ஏதோ ஒரு பழைய வரலாற்று புத்தகம் கிடையாது. இது நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காலத்தால் அழியாத ஒரு அற்புதமான வாழ்க்கை கையேடு. போலி உறவுகள், பணத்தின் பின்னால ஓடுற மாயை, போதை பழக்கம்னு நம்மள சுத்தி இருக்கிற வலைகள்ல சிக்காம எப்படி ஒரு தெளிவான ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழ்றதுங்கிறத இந்த அதிகாரம் ரொம்ப ஆழமாவே நமக்கு கத்துக் கொடுக்குது. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் 5 மெயின் டாபிக்ஸ்ல இருக்கு. 1. செல்வம் மற்றும் போலி மனிதர்கள். 2. நீதியும் உண்மையான அன்பும். 3. சிறந்த பிள்ளை வளர்ப்பு. 4. போதை மற்றும் பொறாமையின் ஆபத்து. அப்புறம் கடைசியா 5. உண்மையான ஆசிர்வாதம் மற்றும் வெற்றி. வாங்க ஒவ்வொன்னா உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல பகுதி 1, செல்வம் மற்றும் போலி மனிதர்கள், அதாவது செல்வத்தின் மாயையும் போலி உறவுகளும். உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப இனிமையா பேசிட்டு ஆனா மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு கணக்கு போடுறவங்கள நீங்க எப்பவாவது மீட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும். நிறைய நேரங்கள்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நம்ம ரொம்ப உயர்ந்தவங்களா நினைப்போம். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் மனசுக்குள்ள செலவாகிற ஒவ்வொரு ரூபாயும் அவங்க எண்ணிட்டு இருப்பாங்க. இதத்தான் கஞ்சத்தனமான மனிதனோட விருந்துன்னு இந்த அதிகாரம் சொல்லுது. வெளியில தெரியிற மரியாதையெல்லாம் உண்மையான அன்பு கிடையாதுங்க. வெளிப்புற இனிமையை விட உள்ளத்தின் உண்மைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நாம எல்லாரும் சுலபமா விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலை, பணம். செல்வம்ங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கே பறந்துடும். நிறைய பேர் தங்களுடைய நிம்மதி, ஆரோக்கியம், குடும்பம் எல்லாத்தையும் பணயம் வச்சு பணத்துக்கு பின்னால வெறித்தனமாவும் ஓடுறாங்க. ஆனா உலகத்துல எத்தனையோ பெரிய தொழிலதிபர்களும் கோடீஸ்வரர்களும் கூட ஒரே ராத்திரியில் எல்லாத்தையும் இழந்தது நாம பார்த்திருக்கோம் இல்லையா? பல நூற்றாண்டுகளா மனுஷங்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு மாயை தான் இந்த பணம். அதனால பணத்தின் பின்னால ஓடுறது ஒரு ஆபத்தான நவீன கால வாலைன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம பகுதி 2க்கு வந்திருக்கோம். நீதியும் உண்மையான அன்பும், பலவீனமானவர்களை பாதுகாத்தலும் ஞானத்தை பகிர்தலும். நம்ம சமூகத்துல ஏழைகள், பலவீனமானவங்களோட இடங்கள் அபகரிக்கிறது, அவங்க உரிமைகளை பறிக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்குது. ஆனா இங்க ஒரு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை இருக்கு. திக்கற்றவங்களோட உரிமையை கண்டிப்பா பறிக்காதீங்க. ஏன்னா தேவன் நீதியின் தேவன். அநியாயம் செய்யறவங்கள அவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். குரலற்ற ஏழைகளை ஒடுக்குறவங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமா கடுமையான நியாய தீர்ப்பு இருக்குங்கிறத நம்ம ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். உண்மையான ஞானம்னா என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியும்னு எல்லார்கிட்டயும் போய் நிரூபிக்கிறது கிடையாது. மாறாக எப்ப பேசணும், முக்கியமா யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுக்கிறது தான். உண்மையை மதிக்காம அதை கேலி செய்யற முட்டாள்கள் கிட்ட போய் உங்க நல்ல அறிவுரைகளை வீணாக்காதீங்க. அது முற்றிலும் வேஸ்ட். சரியான நபர்கிட்ட சரியான நேரத்துல பேசுற அந்த பக்குவம் தான் ஒரு மனுஷனை உண்மையிலேயே உயர்ந்தவனாக்குது. இது அப்படியே நம்ம அடுத்த டாபிக்கு ரொம்ப அழகா கொண்டு போகுது. பகுதி 3, சிறந்த பிள்ளை வளர்ப்பு, அன்பு மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் அடுத்த தலைமுறையை உருவாக்குதல். ஒரு குழந்தைய வளர்க்குறதுங்கிறது லேசான காரியம் இல்லைங்க. அது மிகப்பெரிய, அதே சமயம் அதிக பலன் தரக்கூடிய ஒரு பொறுப்பு. அன்போட கொடுக்கப்படுற கண்டிப்பும் திருத்துதலும் ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையே பாதுகாக்கும். பிள்ளைங்க தவறான பாதையில போகாம தடுக்க சரியான நேரத்துல அவங்கள கண்டிச்சு வளர்க்கறது தான் நாம் அவங்களுக்கு காட்டுற உண்மையான அன்பு. சின்ன வயசுல ஒழுக்கம் இல்லாம வளர்க்கப்படுற குழந்தைங்க பிற்காலத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம கண்கூடா பாக்குறோம்ல. அப்படி சரியா ஞானமா வளர்க்கப்படும் ஒரு குழந்தை அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டான், அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுப்பான். தவறான பாதையில போற பிள்ளைங்களால கண்ணீர் சிந்துற பெற்றோர்களை நினைச்சு பாருங்க. அதே நீதியா நடக்கிற ஒரு பிள்ளை தன்னோட பெற்றோரின் இதயத்தை எப்படி குளிரச் செய்றான்னு இந்த இடத்துல ரொம்ப அழகாவே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரொம்பவே சீரியஸான பகுதி 4க்கு வந்திருக்கும். போதை மற்றும் பொறாமையின் ஆபத்து, மனித இயல்பின் இருண்ட வலைகள். இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கு வழியில பணம் சம்பாரிச்சு ரொம்ப ஆடம்பரமா சக்சஸ்ஃபுல்லா வாழ்றத பார்த்து நேர்மையா இருக்கிற நமக்கு பல நேரங்கள்ல மனசு உடைஞ்சு போகும். ஆனா இந்த நூல் ரொம்ப உறுதியா ஒன்னு சொல்லுது: பாவிகளை பார்த்து பொறாமப்படாத. ஏன்னா அவங்க அடைஞ்சிருக்க உலக வெற்றி ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. குறுக்கு வழியில வர்ற எந்த வெற்றியும் என்னைக்குமே நிலைக்காது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மது மற்றும் போதை பழக்கத்தோட இருண்ட பாதை. இது எப்படி படிப்படியா ஒரு மனுஷனை அழிக்குதுன்னு பாருங்களேன். ஆரம்பத்துல இது ரொம்ப இனிமையா ஒரு கொண்டாட்டமா தான் தோணும். ஆனா போக போக அது அந்த மனுஷனோட கட்டுப்பாட்டை மொத்தமா பறிச்சிடும். கடைசியில அது ஒரு கொடிய விஷப்பாம்பி மாதிரி கடிச்சு அழிவு, வறுமை மற்றும் நோயில கொண்டு போய் தள்ளிடும். இது மீள முடியாத ஒரு சோகமான சுழல். இந்த பழக்கத்தோட நிஜ உலக விளைவுகள் ரொம்பவே கொடூரமானதுங்க. சிதறிப்போன குடும்பங்கள், பறிப்போன வேலைகள், எத்தனையோ கொடூரமான விபத்துகள், உயிர்ப்பலிகள், அவமானங்கள்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்னைக்கு நடக்கிற தினசரி சோகங்களோட எவ்வளோ அக்யூரேட்டா புரிஞ்சு போகுதுன்னு பாத்தீங்களா?
போதைக்கு அடிமையான ஒரு மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும்னு இந்த நூல் எவ்வளோ பயங்கரமா விவரிக்குது பாருங்க. உடம்பும் மனசும் பாதிக்கப்பட்டு அடிபட்டு ரத்தமே வந்தாலும் அதை உணராம மறுபடியும் அதே பழக்கத்தை தேடி போற ஒரு கொடூரமான அடிமைத்தனம் இது. ஒரு தப்பான பழக்கம் மனுஷனை எந்த அளவுக்கு பகுத்தறிவே இல்லாம அடிமையாக்கும்னு இது காட்டுது. இதிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, உண்மையான ஆசீர்வாதம் மற்றும் வெற்றி. வாழ்க்கையில உண்மையிலே எதுதான் முக்கியம்? வெளிப்புற அழகு, ஆடம்பரமான பார்ட்டி, பணம் இதெல்லாம் வெறும் தற்காலிகமான மாயைகள் தாங்க. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சிடும். ஆனா உண்மையான இருதயத்தோட இருக்கிறது நேர்மை, ஒழுக்கம், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பயத்தோட வாழ்வது. இதுதான் ஒரு மனுஷனை நிரந்தரமா உயர்த்தும். தற்காலிகமான உலக கவர்ச்சிகளுக்கும் நிரந்தரமான ஆசிர்வாதங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த அட்டவணை ரொம்ப தெள்ளத் தெளிவா நமக்கு காட்டுது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். பணத்தின் பின்னாடி ஓடுறதும் போலியான உறவுகளும் தற்காலிக இன்பங்களும் நிறைஞ்ச இந்த உலகத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீதிமொழிகள் 23 நமக்கு காட்டுற பாதை வேற. இப்ப சொல்லுங்க, உலகத்தோட இந்த தற்காலிக கவர்ச்சிகளுக்கு பின்னாடி நீங்க ஓட போறீங்களா, அல்லது நேர்மை, ஞானம், தேவபயம் நிறைந்த நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தேட போறீங்களா? உங்க தேர்வு என்ன? இது கண்டிப்பா உங்களை ஆழமா சிந்திக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.
அழகு இயேசுவோடு